I saw so many comments. CSR na enku enna theriyum. Enna theriyala idudha. This is what CSR is charming star Rio. நிறைய டி ராகவன்களை வந்து போற இடத்துல அதே கேட்டு வச்சு செய்யறாங்கல்ல. என்ன டிராகனா கிரியேட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். இப்போ வந்து எனக்கு அந்த ட்ரைலர் பாக்கும்போது போய் பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு கதை வழியா போகாம பைப் எல்லாம் ஏறி போவீங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் 2015 ஃப்ளட்ல வந்து ஸ்ருதியோட பர்த்டேக்கு நான் அப்படி போயிருக்கேன் பிஃபோர் மேரேஜ். நீதானே என் காதலே ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ ஸ்வீட் ஹார்ட்டோட ட்ரைலர் எங்களுக்கு பார்த்தோம். அந்த ட்ரைலர் என்னடா பண்ற? நம்ம பேச்சுலர் ரூம்ல இருந்தோம். சாப்பாடு எல்லாம் ரொம்ப டைட் அந்த டைம்ல. வருமானமே இல்லாம எப்படி நீ சாப்பிடுவ? சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். We have 3 sweet hearts with us. வணக்கம் 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 வணக்கம். அப்பா உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிலேட்டபிள் ரீல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நிறைய படம் பண்றீங்க. கங்க்ராட்ஸ் அண்ணா. எப்பவுமே உங்க பாக்குறது வந்து ஒரு கிஸ்ஸா வைப் தான். வைப் தான். கோபிகா Yes, hi. நிறைய டி ராகவன்களை வந்து போற இடத்துல அதே கேட்டு வச்சு செய்யறாங்கல்ல. சரி ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கிளிஷேவான ஒரு கேள்விதான். ஒவ்வொரு இடத்துலாம் கேக்குறாங்க எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ். டிராகன் படத்துல நீங்க தான் வந்து கதையவே மாத்தி வச்சிருக்கீங்க. ரியல் லைஃப்ல அப்படி இருந்திருக்கீங்களா இல்ல ரியல் லைஃப்ல நீங்க அப்படி யாரையாவது பாத்திருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு சமாளிக்கிறதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஹானஸ்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஹானஸ்டா இது வரைக்கும் நீங்க ஒரு நான் போயிட்டேங்க ஒரு வாட்டி கூட கேளுங்க. நான் பாருங்க இன்னொரு வாட்டி என்ன இப்படி சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப்புக்கு எவ்வளவு கூப்பிட்டுருவேன். இல்ல இல்ல நீங்க மூவி கிரியேட்டட் டிராகன் ஓகே பட் இன் ரியல் லைஃப் how many dragons you created அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி என்ன டிராகனா கிரியேட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். நீ உண்மையை சொல்லினா அப்புறம் நான் சொல்லுவேன். கொச்சின்ல தாராஸ் நிறைய குட்டி டிராகன்ஸ். ஆமா கொச்சின்ல போனா எல்லாரும் ஆமா கோபிகா தான் என்ன டிராகன் ஆகணும். கோபிகா இப்போ ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிதான் அந்த படம். ஐயோ இல்ல சும்மா மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டு. ஐயோ இப்படிதான் இருக்கும் செட்ல. இப்படிதான் இருக்கும். நான் வந்து செட்ல பேச மாட்டேன். சரி இப்ப பேசுங்க. ஹானஸ்டா ஒரு ஆன்சர். ஹானஸ்டா நான் சொல்றேன். நான் அவ்வளவு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல இது வரைக்கும் ஆனது இல்ல உள்ள லைக் இருந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க தான் டிராகன் ஆனாங்க. இல்ல யாரும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பேருமே டிராகன் ஆயிட்டாங்க. nobody expected. சரி ஓகே இது நம்பலாமா? உங்க ரெண்டு பேத்துக்கு தான் கன்ஃபார்ம். இதே மாதிரி நான் ஹானஸ்டா அப்பப்போ ஒருத்தட்ட ஒரு क्वेश्चन கேட்பேன். அந்த क्वेश्चन நம்பலாமா? என்டையர் ஷோ ஹானஸ்ட் ஷோ. ஆமா ஓகே நாங்க எப்பவுமே ஹானஸ்டா தான் இருப்போம். சரி வெறும் ரியோ ராஜுக்கு வந்து ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன கொடுப்பீங்க? ரொமான்டிக் ஸ்டார். ரொமான்டிக் ஸ்டார் நோட் யுவர் ஆனர். 15 பேரும் நாசமா போன ரியாராஜ். என்ன சொன்ன 15 நாசமா போன ரியாராஜ். 15 பேரும் நாசமா போன ரியாராஜ் பாருங்க. I mean எனக்கு வந்து CSR. What is CSR? So CSR வந்து சித்து இருக்கான்ல விஜய் சித்து. He named me as CSR in his video. Okay. Last time I saw so many comments. CSR na enku enna theriyum. Enna theriyala idudha. This is what CSR is charming star Rio. Okay. So yes. Father ஜோ ரிலீஸ் அப்ப தியேட்டர் போகும்போது நிறைய அப்படி கத்துனாங்க. CSR விட்டு. சோ இப்போ அதே மாதிரி கத்துறதுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ ஸ்வீட் ஹார்ட்டோட ட்ரைலர் எங்களுக்கு பார்த்தோம். அந்த ட்ரைலர் என்னடா பண்ற? அட இங்கனா இது வேற நீங்க வேறன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு வேற மாதிரி தோணுது. இல்ல திடீர்னு ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க சார். இல்ல வேறனா இது. ஓகே டன் ப்ரோ. எஸ் விஷாலனா தான கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ட்ரைலர் பார்த்தோம். அதுக்கு கீழ வந்து நம்ம ஆளுங்க வேணும்னே நம்மள கிளறணும்னே சில क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கேட்டிருக்காங்க. அத நாங்க கலெக்டா ஒரு 5 to 6 கமெண்ட்ஸ் எடுத்துறோம். அதுக்கு வந்து நீங்க மூணு பேரும் ரியாக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? क्वेश्चन नंबर 1 பேச்சுலர் பிளஸ் லவ்வர் ஈக்குவல் டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு. இதுக்கு என்ன பேச்சுலர் பிளஸ் லவ்வர் ஈக்குவல் டு ஸ்வீட் ஹார்ட்? இல்லனா அது Bachelor plus lover equal to sweetheart, okay, I accept that. But ரெண்டுல இருந்த இதோட கன்க்ளூஷன் வேற, இதோட கதை வேற. மேபி லவ்வர்ல இருந்த பிஹேவியர் இருக்கலாம், பேச்சுலர்ல நடந்த இன்சிடென்ட் இருக்கலாம், சோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் நாட் கம்ப்ளீட்லி.
ஓகே, லவ்வர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பண்ண அதே ஆள் வந்து இங்க வந்திருக்காரா? கிடையாது. கிடையாது. இது வேற. அதான் சொன்னேன்ல, அதுல இருந்து சில விஷயம் இருக்கலாம், இதுல இருந்து சில விஷயம் இருக்கலாம். பட் மூடா பார்த்தா கம்ப்ளீட்டா இது வேற. ஏழு ராகம் தான். அந்த மாதிரியும் இல்ல இது. இல்ல எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, சினிமாக்கு வர வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணும், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள பசங்களும் என்ன நடந்திருக்கோம் அப்படி விஷயங்களை தான் நம்ம கொடுப்போம். நார்மல் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குதோ தான் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்ப நீங்க லவர்ல பார்த்தாலும் அதான் நடந்திருக்கும், பேச்சுலர் பார்த்தாலும் அது நடந்திருக்கும், ஸ்வீட்டால நடக்கிறது தப்பு இல்லையே. ஸ்வீட்டால நடந்தது உனக்கு நார்மலா லைஃப்ல நடந்திருக்காரு. ஆனா இல்லண்ணா அப்படி சொல்லல, அப்படி கிடையாது. மேபி அப்ப படம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா ரிலேட் ஆகும். நீங்க கேட்டு கேள்வி ட்ரைலர்ல வந்தது வச்சு நீங்க சொன்னது வச்சு சொல்றேன். அதுல இருந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கலாம், பட் இது கம்ப்ளீட்டா வேற. ஆமா, இது கம்ப்ளீட்டா வேற. இதுக்குள்ளார பேசியிருக்க விஷயமும் வேற. ஓகே, செகண்ட் ஒன், ரியோ ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த ட்ரைலர்ல பண்ண ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரியோ நெவர் எவர் சீன் ரியோ இன் திஸ் ட்ரைலர். ரியோராஜ் 2.0. அதனாலதான் சுனித் வந்து ரியோராஜ் 2.0 சுனித் டைரக்டர். ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ் ப்ரோனா எனக்கும் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலி சுனித் வந்து கதை சொல்லி முடிச்சுட்டு சொன்ன உடனே அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கதை சொன்ன அப்படிதான் கேட்டேன். பட் அகெயின் இது இந்த படத்துக்குள்ளார பேசியிருக்க விஷயம் என்னன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த விஷயத்த பேசணும், அது நான் நடிக்கிற படத்துல அந்த மாதிரி விஷயத்த சொல்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ அக்செப்ட் தட். இப்போ வந்து எனக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் கார்ல நின்னுட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நான் அவளுக்கு போய் பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கதை வழியா போகாம பைப் எல்லாம் ஏறி போவீங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் உங்க 3 பேர் வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா, இல்ல நீங்க பார்த்து அது மாதிரி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்படி இவ்வளவு ஓப்பனா சொல்றது? நீங்க சொல்லுங்க, எனக்கு நிறைய ஏறி இருப்பீங்க. 2015 ஃப்ளட்ல வந்து ஸ்ருதியோட பர்த்டேக்கு நான் அப்படி போயிருக்கேன். ஓ, சாம மேட்டர். பிஃபோர் மேரேஜ் He got what he wanted. பட் ஆனா செவிரேரி குதிச்சுல ஃப்ளட்ல போனேன். ஃப்ளட்ல சென்னை ஃபுல்லா ஃப்ளட் இல்ல அப்போ 2015ல. அப்போ ஃப்ளட்ல நான் கார்ல போய் அவங்க வீட்டுல கேக் கட் பண்ணிட்டு வந்தேன். என்னன்னாலும் பரவாயில்ல போயிடணும், போறோம் விஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து போய் விஷ் பண்ணோம். உங்களை பார்க்க யாராவது அப்படி வந்திருக்காங்களா? இல்ல உங்க நான் லைஃப்ல பண்ணிருக்கேன். இல்ல அப்படி இல்ல, ஹாஸ்டலோட திஸ் திங் வால் கர்ஃபியூ 6:30 வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கப்புறம் லேட்டா வந்தேன். அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஐயோ எப்படி ஏறினீங்க? சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டனே. எப்படி ஏறினீங்க? யாரு பண்ணா? ஐ ஹவ் நாட் டன். நாங்க என்ன செய்துட்டல. ஓகே, இப்போ வந்து இன்னொருத்தர் போட்ட கமெண்ட், நியூ ஏஜ் சினிமான்னு சொல்லி அதே மாதிரியான ராம்காம் தான் நிறைய பேர் எடுக்கிறீங்க, போர் அடிக்குதுப்பா, எத்தனை படம் இதே மாதிரி ராம்காம்லயே வரும்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ்? இது நல்லா இருக்கு இந்த क्वेश्चन. நான் எப்படாவது பதில் சொல்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து ராம்-காம் கிடையாது, இது வந்து ஒரு ரொமான்டிக் டிராமா. இந்த ரொமான்டிக் டிராமால காமெடி இருக்கு, அதுக்குன்னு காமெடி இல்லாத படம் கிடையாது. இது ஒரு ரொமான்டிக் டிராமா. இதுக்குள்ளார சொல்லியிருக்க கதை வேற, இதுக்குள்ளார பண்ணிருக்க விஷயங்கள் வேற. See, we all have experienced love in our life. இப்போ என்னோட லவ் கிடையாது, லைக் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா லவ் ஆஸ் அன் யூனிவர்சல் கான்செப்ட் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருக்கும். அந்த மாதிரி எல்லா ராம்காம்ல அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். என்னோட பதில் அலைப்பாய்தி வரும்போது அலைப்பாய்தியே லவ் ஸ்டோரி தான். பட் அதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு புதுசா இருந்தது. அந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் வரும்போது ஸ்வீட் ஹார்ட் லவ் ஸ்டோரி தான். பட் இதுக்குள்ளார வேற ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு. இல்லை நார்மல் யூஸ்வலாக இருக்காது. நம்ம சீட் ஏஜிங்கில் உட்கார வைக்கும். இந்த நீங்கள் ராம் காமன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் தான். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்லி அது வேறு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். புஷ் பண்ணி வரக்கூடிய காமெடிஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் சீட் ஏஜில் இருப்பீங்க, தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக நிறையா இருக்கும். ஓகே, this is not to offend any மலையாளம் சினிமா லவர்ஸ். என்னன்னா நான் பாக்குற எல்லா தமிழ் படத்தோட ட்ரைலர் கீழேயும் இப்படி ஒரு கமெண்ட் இருக்கும், மலையாள படத்தை பார்த்து காப்பி அடிச்சிடுறீங்க, மலையாள படத்தை பார்த்து காப்பி அடிச்சிடுறீங்க அப்படி. அதாவது ஒரு ஃபீல் குட்டான, நீங்க சொன்ன மாதிரி ஜேர்னல் ஒரு படம் வந்ததுனால மலையாளத்துல பண்ணிட்டாங்கப்பா, மலையாளத்திலே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். இதுக்கும் வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்க? இது அப்படி இருக்காது. இது ஒரு ப்ராப்பர் தமிழ் மலையாளம் கலந்த படமா கூட நீங்க பாத்துக்கலாம். ஐ மீன் க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும். மலையாளம் சினிமானாவே பேசிக்கா நம்ம அப்ரோச் பண்றது அப்படிதான் அப்ரோச் பண்றோம். க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். பட் அதுக்குள்ளார கொஞ்சம் சினிமாவும் இருக்கும். ஓகே,
இப்போ இல்ல அந்த கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மலையாள படத்தோட ஸ்டேட்டஸா தான் இருக்கும். அவன் அப்படி வேறொரு கேள்வி கேட்பான். சரி ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒருத்தர் உங்களை பாராட்டி எழுதுன மாதிரி எனக்கு தோணுது. அதை நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது விஜய் நான் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அதனால துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் பண்ண மாதிரி படங்கள் வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் ரீசெண்டா பண்ணிருக்காரு. அடுத்து யங்ஸ்டர்ஸோட ஒரு விடிவெள்ளியா வந்து ரியோ இருக்காரு. இன்னொரு பிரதீப் ரங்கநாதன் எப்படி வந்து லவ் டுடேல ஒரு கிரேஸ் இருந்ததுல, அது மாதிரி அகைன் ரியோவுக்கு வந்து ஒரு கிரேஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப அடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய்னு போறது அந்த ரேஸ்ல இருக்காரு. மீம் ஒண்ணு போட்டானுங்க, அது சிரிப்பா என்ன ரியாக்ட் பண்றது? ஓகே, கேட்க ஜாலியா இருக்கு. ஓகே அப்படின்னு ரொம்ப வருஷமா இங்கே தானடா இருக்க, இன்னுமாடா நீ இப்பதான் வர்றேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இப்பவுமே பார்க்க ஒரு நியூ கமர் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. எனக்கு என்னென்ன வரும்போதுமே இதே மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துட்டே இருந்தது, ஃப்ரெஷ்ஷா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ வரும்போதும் அதே தான் இருந்தது. இப்போ ஸ்வீட் ஹார்ட் வரும்போது ஓகே, என்ன எப்ப பார்த்தாலும் புதுசாவே பாக்குறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே, மறுபடியும் கூட இந்த 2 காலேஜ் ஏன்னா அடுத்த படம் பண்ணும்போது புதுசாவே பாருங்களேன், நல்லா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரம் நாட் ராங், ஃபர்ஸ்ட் ஆக்டரா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆக்டரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஆங்கரிங் வந்தீங்க. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா வருதுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுல எது கொஞ்சம் ஆப்வியஸா ஆங்கரிங் தான். ஹோல்டிங் தி மைக் வந்து எப்பவுமே ஈஸி ஃபார் மீ. அண்ட் அது ஒரு மாதிரி அது ஒரு ஜோன்ல இருப்பேன் நான். இந்த வராண்டால நிறைய டைம் நடந்திருப்பீங்க, காஃபி குடிக்கும் போது இந்த பக்கம் சும்மா வந்திருப்பீங்க. சரி, அங்க ஏசி ஒர்க் ஆகல, இந்த ஸ்டுடியோல ஏசி உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து இங்க நல்லா இருக்கே இந்த வியூ போட்டோ எடுக்கலாம்லாம் நிறைய வந்திருப்பீங்க. சோ அப்படி ஒரு எம்ப்ளாயா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 2-3 டைம் இங்க வந்து நீங்க நிறைய டைம் வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு ஒவ்வொரு டைம் வரும்போதும்? நம்ம ஆளுங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நம்ம வேலை செஞ்ச ஒரு இடத்துலயே, நம்ம நார்மலா இருந்த ஒரு இடத்துல திரும்ப வந்து நம்ம ஒரு ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளானதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு? இல்ல அப்படி அந்த ஜோன்ல திங்க் பண்ணி வந்தது இல்ல. பட் எவ்ரி டைம் வரும்போது ஒரு 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 அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா எவ்ரி டைம் வரும்போது இங்க இருக்க நிறைய பேர் வந்து நான் இருக்கும்போது என் கூட ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஆபீஸ் வர்றதை விட்டுருவோம், நான் கீழே சும்மா இந்த பக்கம் வரும்போது எல்லாமே நான் போன் அடிச்சு கீழே வர சொல்லிட்டு அந்த கார்னர் டீ கடை இருக்கு, அங்க நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு போறதுல ஒரு திருப்தி ஒண்ணு இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் இந்த பில்டிங்குள்ளார வரும்போது அதுல ஒரு ஃபீல் இருக்கும். ஐ மீன் ஓகே, நான் சொன்னதில்லை நிறைய சன் மியூசிக்ல நான் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் பீரியட் இருந்தது. அந்த டைம்ல வந்து எனக்கு பெருசா சான்ஸ்லாம் கிடைக்கல, நிறைய ட்ரை பண்ணி சுத்திட்டு இருந்தேன். நீங்க அந்த ஷோரூம்ல வர்க் பண்றேன்னு சொன்னீங்களா? ஆமா, இல்ல அது ஆக்சுவலி சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு குவிட் பண்ணிட்டோம். கனாகரம் காலங்கள் நடிச்சோன்னே குவிட் பண்ணிட்டு தான் நான் சினிமாக்குள்ளார வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேச்சுலர் ரூம்ல இருந்தோம், சாப்பாடு எல்லாம் ரொம்ப டைட்டு அந்த டைம்ல, வருமானமே இல்லாம எப்படி நீ சாப்பிடுவ அந்த மாதிரி இருந்தது. அப்ப சன் டிவி ஆடிஷன் வருவான்ல, வரும்போது இங்க ஆடிஷன் வந்து இங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஜோன் வந்துட்டோம். அப்ப நான் ஆடிஷன் டெய்லி இங்கதான் எவ்வளவு சேனல் இருக்கு, KTVல ஆடிஷன் போவோம், ஆதித்யா டிவில போவோம், சன் மியூசிக்ல போவோம், சன் டிவில போவோம், ஆடிஷன் போய்கிட்டே இருக்கும்ல. டெய்லி நான் ஆடிஷன் வருவேன். டெய்லி ஆடிஷன் வந்து ஆக்சுவலி என்னோட டெய்லி மீல் வந்து எங்கன்னா எனக்கு சன் டிவில தான். டெய்லி மீல் எனக்கு சன் டிவில கீழே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தது, அங்கதான் சாப்பிடுவேன் நான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பேர்ல, ஒரு நாள் கவினண்ணன் பேர்ல, ஒரு நாள் வந்து விஜயண்ணா பேர்ல, ஒரு நாள் சித்தார்த்னு சொல்லி ஆதித்யா டிவில இருக்காரு அவர் பேர்ல. இங்க இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து கெஸ்டோ இல்ல ஆடிஷனுக்கு வர்றாங்கன்னா அவங்க பேர்ல சைன் பண்ணி ஒருத்தர் சாப்பிடலாம் சன் டிவி ஆஃபீஸ்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு நியர்லி 1.5 years வந்து எனக்கு இங்கதான் சாப்பாடு. ஸோ எவ்ரி டைம் வரும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் ஆகும். சூப்பரா இருந்தது, ரொம்ப கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது ஒரு ஃபீல் குட், அந்த ஹோல்சம் ஃபீல். எப்பவுமே இங்க வரும்போது அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஹாப்பினஸ். தாதாபடி வீட்டுக்கு போற மாதிரி. ஆமா, அருணாச்சலேஸ்வரன் வந்து சினிமால வரதுக்கு முன்னாடி நீங்க அவரோட கான்டென்ட்ஸ்லாம் பாத்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஆமா, எனக்கு வந்து ஸ்வினித் had shown me. நான் ஸ்கிரிப்ட் கேட்ட லைக் படிச்சப்போ நான் கேட்டேன் லைக் who is doing செந்தில்ஸ் கேரக்டர். அப்போ வந்து there is this guy, he is pretty famous on Instagram. ரொம்ப நிறையா இந்த மாதிரி காமெடி ரீல்ஸில் ரொம்ப பண்ணப்போ I asked him like can you show me one of the reels. இப்போ வந்து எங்கேயோ உட்கார்ந்துருக்கு, லைக் you're sitting somewhere and somebody's passing and you're commenting some அந்த மாதிரி ஒரு வீடியோ he showed me. like okay cool. அந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்திருக்கேன் அதுக்கு முன்னாடி. அது ஒன்று தான் பார்த்திருக்கீங்க? அது மட்டும் தான் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க. ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு படத்துக்கு முன்னாடி. நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி இவர் வந்து? நான் ஆக்சுவலி இவனோட ஃபேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரெகுலரா இவரோட வீடியோஸ் பார்த்துட்டு சுனித்திட்ட ஆக்சுவலி நான் தான் காமிச்சேன். சுனித்திட்ட இல்லை, என் பாய்ஸ் கிட்ட இவனோட கண்டென்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சேன். எதுனா ஸ்ட்ரீட் டாக்
சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தான். எனக்கு அந்த ஸ்ட்ரீட் டாக் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா நம்ம வண்டியில போகும்போது ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது பண்ணுச்சுன்னா நான் பேசுவேன் அதுக்கிட்ட, சும்மா நான் தான் டெய்லி வர்றேன்ல ஏன் இப்படி பண்ண, அப்படி ஒண்ணு இருக்கும். அதை வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரீட் டாக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு இவன் பண்ணலாம். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃப்ரம் நோவேர் நான் டிராவல் பண்ணும்போது எப்பயுமே உளுந்தூர்பேட்டையில ஒரு டீ கடையில டீ சாப்பிடுவேன். போய் கார் நிறுத்தி டீ சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தா இவரு வந்து இவரோட பாய்ஸோட இந்த ஸ்ட்ரீட் டாக் சீரிஸ்ல இவரு கூட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மொத்த கேங்கும் அந்த உளுந்தூர்பேட்டை டீ கடையில இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வேங்க அந்த பக்கம் போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சூப்பரா பண்றீங்க, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எஸ் தேங்க்யூ. அப்புறம் ரியோனே எனக்கு கேப் போட்டிருந்த ஜோ கெட்டப்ல இருந்தாரு, வேற யாரே தெரியல. நிறைய முடி வச்சிருந்தேன்ல ஜோல, அந்த டைம்ல தான் மீட் பண்ணேன். பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்கேயும் போல, சும்மா டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறீங்களா? ஆமா இதுதான் என் ஊரு அப்படின்னாரு. அங்க இருந்து எப்ப அந்த பக்கம் போனாலுமே போன் அடிச்சிருவேன். போன் அடிச்சு ப்ரோ எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ சாப்பிட்டு அப்படி போயிட்டு இருப்போம். அங்க ஆரம்பிச்ச பழக்கம். சூப்பர். அப்புறம் அங்க ஆரம்பிச்ச பழக்கம் இப்ப வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள்ல வந்து வராரு, பிளேஸ் ஆயிருக்கா, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க இருந்து இங்க வரதுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு தான் எய்ம் பண்ணேன். அது பிளாட்ஃபார்மே யூஸ், இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது அந்த இதை வந்து பார்த்து தான் இந்த டேரக்டர்ஸ் எடுத்தாங்க. ஒரு கோல் இருந்துச்சு, சினிமாவுக்கு வரணுன்ற கோல் இருந்துச்சு. அது பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இங்க உட்காந்துக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. கங்க்ராட்ஸ். இதே மாதிரி நம்ம பெரிய பெரிய இடங்கள்லாம் போறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் சன் மியூசிக்ல ஒரு டைம்ல வந்து கால் பண்ணி கேக்குறவங்க வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு போகணும்னு சொல்லும்போது, அடுத்த ஒரு யுவன் சங்கர் ராஜா பாட்டு வந்து கேட்டு வந்துருங்க அப்படின்னு போனதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ அவரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல உங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறாங்க. உங்களை இப்போ வந்து சன் மியூசிக்ல இருக்க ஒரு ஆங்கரோ இல்ல சூரியன் எஃப்எம்ல இருக்க நாங்களோ வந்து அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ரியோ நடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கு. ஃபுல் சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள், ஹோல்சம். யுவன் சங்கர் ராஜா வந்து என்ன சொன்னாரு படத்தை பத்தி? இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி, இந்த படத்துல நடிக்கும் போது சைன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா பண்ணுங்கன்னாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நைஸ் குட் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. அது அவரு ஒரு ஜோன்ல இருப்பாரு, நல்லா இருக்கும். அது அவருக்கு கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஹி இஸ் வெரி ஹாப்பி வித் திஸ் மூவி. இப்ப எப்படின்னா யுவன் சாரோட ஜோன்ல மியூசிக் வேணும்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு படம் வேணும். அதாவது எல்லா ஜான்டர் ஆஃப் மியூசிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு படம் அமையிறது ரொம்ப ரொம்ப டஃப் இல்ல. ஸோ ரொமான்டிக் டிராமாங்கும் போது எல்லா எமோஷனும் இருக்கும். ஹியூமர் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும், ஒரு அம்மா எமோஷன் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும், ஒரு இன்டிமேட் சாங் இருக்கும், ஒரு பெப்பியான ஒரு நம்பர் இருக்கும். பிளஸ் இது எல்லாமே இருக்கிற ஒரு படம் அப்படிங்கும்போது அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட எலிவேஷன்ஸ் நிறைய இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு படத்துல அவர் ஒர்க் பண்ணும்போது, அதுவும் அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி அதோட அவுட் நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு ஹாப்பியா இருக்கும்ல. ஸோ அதை சொன்னாரு, எல்லாமே கரெக்டா இருக்கு, திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு படம் பார்த்துட்டு இந்த சீன்ல வந்து ஐ திங்க் ஒரு சாங் வச்சு அதுக்கு வந்து ஒரு விஷுவல் பண்ணா நல்லா இருக்கும் ஐ கெஸ். அப்படி போனீங்களா? அதுக்கப்புறம் அவரு தான் கேட்டாரு. அவர் கேட்டு அதுக்கப்புறம் படம் ஷூட்லாம் முடிச்சு அவுட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா விஷுவல் எடுத்துட்டு வந்தோம். ஓகே. சரி, இப்போ இந்த யுவனை விட்டுலாம், விண்டேஜ் யுவன் சொல்லும்போது உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வர அந்த சாங், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு யுவன் சாங்? எனக்கு ஒரு நாள் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளில் வந்து நிறைய டைம் எனக்கு வந்து அதான் இப்போ சொன்னேன்ல, நிறைய தடவை இங்கிருந்து போயிட்டு ஆடிஷன் இதாகல, இன்னும் நான் செலக்ட் ஆகலைங்கும் போது நிறைய தடவை வந்து பாட்டு மைண்ட்ல ஓடிது. ஆமா, ஸோ நிறைய தடவை இருந்திருக்கு. அண்டு காற்றுக்குள்ளே பாட்டு வந்து எனக்கும் ஐ மீன் எனக்கும் சுத்திக்கும் ரொம்ப ஃபேவரட். எஸ் எஸ் எஸ். உங்களுக்கு சொல்லு. எனக்கு பைய ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு யுவன் சர்ஸ் மியூசிக். ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப ஒரு பந்தம். ஏன்னா நான் 2 பாட்டு பாடி தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அவரோட இந்த சும்மா சொல்கிறேன் அந்த ஆர்ட்டோட அதை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தங்க மீன்கள்ல இருந்து ஆனந்த ஆடியன்ஸ் சாங்கு, தென் வந்து ஆர்ஆர்ஏ வரும்னு சொல்லிட்டு ராம் படத்துல இருந்து அந்த 2 சாங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆமா, எல்லாருமே ஃபேன் பாய் 2 அவர் கூட வர்க் பண்ற ஒரு இருக்கீங்கல. சோ thank you so much. எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்தது உங்க 3 பேர் கூட பேசினது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாஸ்டா படத்தை பத்தி 3 பேரும் என்ன மக்களுக்கு வந்து சொல்ல நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டு நாங்க படத்தை பார்க்க வரலாம்? என்ன தாராளமா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வாங்க, நான் தைரியமா சொல்றேன். அண்ட் ட்ரெய்லர், பாட்டு இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்குள்ளார வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்களே இருக்கு.
ஸோ பார்க்கும்போது ஹோல்சமாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், குட்டி குட்டி எமோஷன்ஸை கிராஸ் பண்ணலாம். மொத்தமாக படம் முடிஞ்சு வரும்போது குட்டியாக ஒரு ஹாப்பி டியர்ஸோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே மொத்தமாக யுவன் சாரோட மியூசிக்கை வந்து இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மீன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வை யூ கேன் வாட்ச் ஸ்வீட் ஆர்ட் ஆன் தியேட்டர்ஸ். ஒரு கம்ப்ளீட் மீல்ஸ்ண்ணே. காப்பி பேஸ்ட் இல்ல, எனக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் 2.5 மணி நேரம் தியேட்டர்ல வந்து என்டர்டெயின்டா லைக் ரிலாக்ஸ்டா வந்து பார்க்குற ஒரு படமா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.